இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் மக்களும் இந்த வழக்கை பற்றி இந்த வழக்கில் அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு கோத்ரா ரயில் எரிக்கப்படுது. அந்த கோத்ரா ரயில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஆய்வுகள் சொல்றது என்னன்னா அது வெளியே இருந்து எரிக்கப்படல, உள்ள இருந்து தான் எரிக்கப்படுச்சு. அமெரிக்க லெவலில் அது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அமெரிக்க அரசே அதுக்கு அந்த பில்கிஸ் பானுவுடைய அந்த 3 மாத குழந்தைய காலை பிடிச்சி பாறையில் அடிச்சு கொள்றான். கொடூரமான முறையில் காட்டு மிராண்டித்தனமா பாலியல் வன்முறை செய்யப்படுறாங்க. ஆனா அவர்கள் செய்த தவறுக்கு ஆயுள் தண்டனை சரியான தண்டனை இருக்கு, தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு. இந்த கொடுமையே பெரிய கொடுமை. அதை விட ஒரு பெரிய கொடுமை 2022 கேஸ் ஹிஸ்ட்ரி டாப் டு எண்ட் என்ன நடந்துச்சு, ஒரு பிரபலமான ஒரு கேஸ். அதாவது இந்த கேஸ் மிகப்பெரிய ஒரு சொல்லக்கூடிய கேஸ். இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், உதாரணமாக இருக்கும் அப்படின்னா எந்த கேஸ் சொல்லுவீங்க? எனக்கு தேசிய லெவலில் இப்போ சமீபத்தில் என்னை பாதித்த ஒரு வழக்குனா பில்கிஸ் பானு கேஸ் தான். பில்கிஸ் பானு கேஸ். அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மத தீவிரவாதம், ஒரு ஜாதி தீவிரவாதம், ஒரு பிற்போக்குத்தனம், ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு சிந்தனை, ஒரு மனிதத்தன்மையே இல்லாத ஒரு சிந்தனை, அது ஒரு நாட்டை எப்படி அழிக்கும் அப்படின்றதுக்கு அந்த கேஸ் ஒரு சரியான ஒரு உதாரணம். உலகத்துக்கே அது ஒரு உதாரணம். அந்த வழக்கு அப்படி தான் அந்த வழக்கை நான் பார்ப்பேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் மக்களும் இந்த வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஜாதிய தீவிரவாதம், மத தீவிரவாதம் என்பது எவ்வளோ பெரிய நோய் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவோம். அந்த நோய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வறுமையை நம்ம ஒழிச்சிடலாம். நீங்கள் கல்வியை வச்சு, வேலை வாய்ப்பு வச்சு, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஒழிச்சிடலாம். ஆனால் இந்த நோய் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான மன நோய். அது அவனையும் அழிச்சிடும், சமுதாயத்தையும் அழிச்சிடும், சுற்றி இருக்க எல்லாரையுமே அழிச்சிடும். இந்த மத தீவிரவாதம், இந்த ஜாதி தீவிரவாதம், அந்த மதவெறி, சாதி வெறி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுச்சு. பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்துச்சு. அது எத்தனை பேர் உணர்ந்தாங்கன்னு தெரில எனக்கு. இதை நம்ம விரிவாக பேசும்போது நிறைய விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா 2003 அப்போ நம்முடைய இப்போ பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 2002 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குஜராத் கலவரம் அது வெடிக்குது. குஜராத் மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீமுக்கு எதிரான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இந்த மாதிரி ஹிந்துவிசத்துக்கு ஆபத்து, ஹிந்துக்களுக்கு ஆபத்து, பேராபத்தில் நாடு இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஒரு மதவாத, ஒரு சாதியவாத அரசியல் அப்போது இருந்த பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்த சங் பரிவார்களால் கட்டமைக்கப்படுது குஜராத் மாநிலத்தில். அப்போ என்ன ஆகுது, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோத்ரா ரயில் எரிக்கப்படுது. ஆமாம், கோத்ரா ரயில் எரிக்கப்படுது குஜராத்தில். அந்த கோத்ரா ரயில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஆய்வுகள் சொல்கிறது என்னென்னா அது வெளியே இருந்து எரிக்கப்படல, உள்ளேருந்து தான் எரிக்கப்பட்டுச்சு. வெளியே இருந்து எரிக்கப்பட்டால் அதோடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கும். அந்த ட்ரெயினோட அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விபத்து உள்ளேருந்து தான் அந்த ரயில் எரிக்கப்படுது. அப்போ உள்ளே யார் போய் இதை எரிச்சா? பேசஞ்சர் எரிச்சுக்குவானா? கண்டிப்பாக. அப்போ யாரோ ஒரு 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 என்ன சொல்ற சதிகாரன் உள்ளே போய் அந்த வேலை செஞ்சுருக்கிறான். அப்போ அந்த ரயில் கொளுத்தப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. அதில் இந்துக்கள் இறந்து போனாங்க, இஸ்லாமியர்கள் இறந்து போனாங்க. அப்போ இந்த ரயிலை எரித்தது யார்? இஸ்லாமியர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு குஜராத் முழுக்க ஹிந்து முஸ்லீம் கலவரம் வெடிக்குது. இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசில் சௌரி சௌராவில் இந்த மாதிரி கலவரம் நடந்தது. காந்தி இருக்கப்போ நடந்தது. அவர் போய் உண்ணாவிரதம் இருந்தார். அதுக்கு அந்த கலவரம் நடத்துற வரைக்கும் நான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அந்த நேரம் தான். அதற்கு அடுத்து அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்போ இஸ்லாமியர்கள் பல பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், இந்துக்கள் பல பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். நாடறிந்த ஒரு உண்மை அது. அப்போ எப்படி கலவரம் நடந்தது, கொத்து கொத்தா எப்படி பார்ட்டிஷன் நடக்கிறப்ப ரஸ்கின் பான் கூட அந்த புக் போட்டிருப்பார், அந்த புத்தகம் எழுதியிருப்பார். அப்போ குஜராத்தில் இந்த கலவரம் என்பது சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கலவரம். அது குஜராத் கலவரம் என்பது சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரம். உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அமெரிக்க அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அமெரிக்க அரசே அது கண்டலன்ஸ் கொடுத்து அது கண்டனம் தான் தெரிவிச்சது அமெரிக்கா ஐநா சபையெல்லாம். அப்போ என்ன நடக்குதுன்னா மோடிக்கு பார்த்தீங்கன்னா விசா பேன் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம், இதை காரணம் காட்டி விசா பேன் பண்ணி அப்புறம் பிரதமர் ஆனதுக்கப்புறம் 2014 ஒபாமா தான் லிஃப்ட் பண்ணார். அந்த பேனை லிஃப்ட் பண்ணார், அந்த தடையை லிஃப்ட் பண்ணார், அந்த மோடியோட விசா தடையை. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை கொடுமையாக சீரழிக்குது, சிதைக்குது. பில்கிஸ் பானுன்ற அந்த பெண்ணுடைய குடும்பம். அந்த கலவரம் நடக்கிறப்ப இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அங்கே எங்கேன்னு ஓடுறாங்க. உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு போய் பல பதுங்கு குழியில் போய் பதுங்கி இருக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டடங்களில் போய் பதுங்கி இருக்கிறாங்க. அப்புறம் பார்க்கு, ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு,
இந்த மாதிரியான சமூக ஒரு என்ன சொல்றதுன்னா பரவலாக இருக்கக்கூடிய ஒரு ஒதுங்கி மறைவாக இருக்கக்கூடிய பதுங்கு இடங்களில் போய் ஒரு மரம் இருக்கக்கூடிய இடங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் போய் பதுங்குறாங்க, உயிரை காப்பாற்றிக்க பதுங்குறாங்க. அப்படி உயிரை காப்பாற்றிக்க அவங்க பதுங்குற நேரத்தில் இந்த குடும்பம் வந்து சனாதனிகள் கையில், சங் பரிவார் கையில், இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய இந்த ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவோம்ல, அந்த வலதுசாரி பயங்கரவாதிகள் கையில் அந்த குடும்பம் மாட்டிக்குது. இப்போ இந்த குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்த 7 பேர். இந்த பில்கிஸ் பானுக்கு இப்போ வயது 21 வயது தான் அந்த பெண்ணுக்கு. அப்போ ஆமாம். அப்புறம் 3 மாத கர்ப்பிணி, ஒரு 3 மாத குழந்தை, கை குழந்தை இருக்குது அந்த பில்கிஸ் பானு. அப்போ அந்த பில்கிஸ் பானுவுடைய அந்த 3 மாத குழந்தைய காலை பிடிச்சி பாறையில் அடித்து கொள்கிறான். காலை பிடிச்சி பாறையிலே அடித்து தலை உடல்லாம் சிதறி கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுது அந்த சின்ன குழந்தை. பில்கிஸ் பானு 11 பேர் இந்த பயங்கரவாதிகள், இந்த சங் பரிவாரோட பயங்கரவாதிகள், இந்த அயோக்கியர்களால் கொடூரமான முறையில் காட்டு மிராண்டித்தனமாக வந்து பாலியல் வன்முறை செய்யப்படுறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 3 மாத கர்ப்பிணி பெண்ணை கொடூரமான முறையில் மாற்றி பாலியல் வன்முறை செய்கிறான், ரேப் பண்ணுறான். இப்போ இந்த பெண் வந்து ஒரு மயக்க நிலைக்கு போய் தன்னுடைய புத்தி சுவாதீனத்தை இழந்து அந்த பெண் மயங்கிடுது. ஆனால் உயிர் போக வேண்டியது, அவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கு இந்த சம்பவம். ஆனால் அவங்க ஏதோ மயக்க நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிர் காப்பாற்றப்படுகிறார்கள். அப்புறம் வந்து அந்த குழந்தையும் வந்து பிறகுது, அவங்க தப்பிக்கிறாங்க. இந்த 11 பேர் மீது வழக்கு பதியப்படுகிறது. குஜராத் நீதிமன்றம் அவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குது. குஜராத் நீதிமன்றம் அதை எதிர்த்து அவர்கள் வந்து என்ன சொல்ற மேல்முறையீடு போகிறாங்க. அதுலேயும் வந்து அந்த ஆயுள் தண்டனை வந்து அப்போல்ட் ஆகுது. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, அப்புறம் உச்சநீதிமன்றம் போல என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய கொடுமை என்னென்னா 2022 சுதந்திர தினத்தப்ப வழக்கு எல்லாமே வந்து சாட்சிகள்லாம் அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது. இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து மன்றாடுறாங்க, அவங்களுக்கு நீதி வாங்கி தரதுக்கே அவங்க பல ஆண்டுகள் போராடினாங்க. போராடி தான் நீதி கிடச்சிது அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கு பொருளாதார பின்புலம் பெருசாக ஒன்றும் கிடையாது. சமூக ஆர்வலர்கள் தான் அந்த பெண்ணை ஆதரிச்சாங்க. வழக்கறிஞர்களோ சமூக அக்கறை உள்ளவர்கள் தான் போய் ஆதரித்து அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்தாங்க அந்த வழக்கில். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கொடுமையே பெரிய கொடுமை. அதை விட ஒரு பெரிய கொடுமை 2022 இந்த குஜராத் பூபேந்திர பட்டேலுடைய குஜராத் அரசு, பிஜேபி அரசு, ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, மத்திய அரசும் சேர்ந்து தான், மத்திய பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசும் சேர்ந்து தான் அந்த பில்கிஸ் பானுவில் அந்த ரேப் பண்ண அந்த 11 பேரை வந்து இவர்கள் பிராமணர்கள், இவர்கள் புண்ணியவான்கள், இவர்கள் வந்து மனித தெய்வங்கள், மனித கடவுளுங்க தான், இவங்களும் தூய்மையானவங்க, இவங்க வந்து என்ன சொல்கிறதுனா இவங்களுக்கு அந்த மன்னிப்பு கொடுக்கணும், ரெமிஷன் அப்படின்னு சொல்லுவோம், சட்டத்தில் ரெமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மன்னிப்பு கொடுத்து இவங்களை வந்து 2022 சுதந்திர தின விழா அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. பிராமணர்கள்ன்றதுக்காக ரிலீஸ் பண்ணுறான். அவங்கள உயர் சாதியினர், அவங்களாம் தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்களாம் ரொம்ப தூய்மையானவங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. குஜராத் அரசு பண்ண கொடுமை அது, 2022 நடந்த சம்பவம். அப்போ ரிலீஸ் பண்ணி அவர்கள் சிறைச்சாலையை விட்டு வெளியே வர்றாங்க. குஜராத் சிறைச்சாலை, மத்திய சிறைச்சாலையை விட்டு வெளியே வர்றப்ப அவனுக்கு மாலை போட்டு ஸ்வீட்டு கொடுத்து அவனுக்கு சகல உபச்சாரம் பண்ணி, யார் கூப்பிட்டா, இந்த பாரதிய ஜனதா அரசு, இந்த பிஜேபி அரசு போய் எல்லாம் பண்ணுறான், பண்ணி வரவேற்று கூப்பிட்டு வரான். அப்போ அந்த பெண்மணி வந்து நீதி மறுக்கப்பட்டுருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. திரும்ப வழக்கு நடக்குது. இப்போ 2024 ஜனவரி அப்போ உச்சநீதிமன்றம் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு என்ன பண்ணுதுன்னா, அந்த 11 பேருக்கு வந்து ரெமிஷனை ரத்து பண்ணி, இது வந்து ஒரு டிஸ்கிரிஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து ஒரு அரசு கொடுத்துருக்குது, இது சட்டப்படி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கி அந்த காட்டு மிராண்டிகளை திரும்ப கொண்டு போய் சிறையில் அடைச்சிருக்காங்க குஜராத்தில். நீதி வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு அரசு வந்து எப்படி அணுகிருக்கு பாருங்க இந்த மேட்ரு. நீதித்துறை ஏதோ நல்ல நீதிபதி, அவர் சரியான முடிவு எடுத்து உள்ள காட்டு மிராண்டிகளை கொண்டு போய் அடைக்கிறதுக்கு அவரை தீர்ப்பு பிறப்பித்தார். ஆனால் ஒரு அரசோட நிலைப்பாடை பாரு, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிர் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் மதமோ ஜாதியோ இனமோ மொழியோ உன்னுடைய பின்புலமோ உன் பொருளாதார பலமோ எதையுமே நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது, ஒருத்தனை வெளியே வர்றதுக்கோ ஒருத்தனை உள்ள அடைக்கிறதுக்கோ. ஆனால் ஒரு அரசு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட கைதிகளை பிராமணன் என்பதால் நான் வெளியே வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதிய ஒரு அடையாளத்தை அவர்கள் மீது புகுத்தி அவர்களை வெளியே வர்றான். அப்போ அவர்களோட சித்தாந்தம், அவர்களோட கருத்தியல் தான் இந்த சமூகத்துக்கே விரோதமாக இருக்குது. இந்த மனித குலத்துக்கே ஒரு எதிரியாக அவங்க இருக்கிறாங்க. இதை நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். அவங்க கருத்தியல் சித்தாந்தம் என்பது ஒரு விதமான காட்டுமிராண்டித்தனமான ஒன்றாக இருக்குது.
அதுதான் இதெல்லாம் செய்ய வைக்குது. இந்த மாதிரியான ரேப் அக்யூஸ்டு உங்களை வெளியே கொண்டு வர்றது ஆன ஒரு விஷயங்களை செய்ய வைக்குது. அதுக்கே உலக நாடுகள் முழுக்க கண்டம் பண்ணுச்சு. நிறையா சமூக ஆர்வலர்கள், சமூக அக்கறை உள்ள வழக்கறிஞர்கள் நிறைய வந்து அதை கண்டம் பண்ணாங்க, அதை கண்டனம் தெரிவிச்சாங்க அந்த நிகழ்வுக்கு. ஏதோ நீதி இந்த இதில் வந்து சரியான நேரத்தில் வழங்கப்பட்டிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர்கள் செய்த தவறுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து சரியான தண்டனை இருக்காது, தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது கொடுக்காதே எனக்கு இன்னமும் வருத்தமாக தான் இருக்குது. இந்த குஜராத் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கோம்னா தூக்கு தண்டனை கொடுத்துருக்கோம்.